வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 16ஆம் தேதி, வைகாசி மாதம் 3ஆம் தேதி. எதிர்பார்த்த வானிலை நகர்வுகள் தொடர்கின்றன. இன்று முதல் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மழைப்பொழிவு வலுவடைய இருக்கிறது. இன்றைய நிலையில் இருந்து, அதாவது இன்று அதிகாலை 3:30 மணி அளவிலான வானிலை அமைப்பு மற்றும் அதனை சார்ந்து வானிலை நகர்வுகள் நம் முந்தைய பதிவுகளில் எதிர்பார்த்த அதே நகர்வுகள் கிட்டத்தட்ட 90% மேலாக வானிலை அமைப்பு நகர இருக்கிறது. தீவிர மழைப்பொழிவு ஏற்பட இருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரம் பெறக்கூடும், வரும் 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி வரையிலான வானிலை தமிழகத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்ற அடிப்படையில் எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு நேற்றைய நிலையில் இருந்து சற்று மேம்பட்ட வானிலை அமைப்பாக இன்றைய நிலையில் தொடர்கிறது. வெப்பக்காற்றும் குளிர்காற்றும், அதாவது உயரழுத்த பகுதியிலிருந்து குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் மேலடுக்கில் நகர்வினை மேற்கொண்டிருக்கின்றன. எனவே இன்று அதிகாலை தொடங்கிய சுழற்சியானது சற்று வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. மேலடுக்கில், அதாவது மன்னார் வளைகுடா, வட இலங்கை, டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த வங்கக்கடல் பகுதி மற்றும் நிலப்பகுதி என இந்த பகுதிகள் சார்ந்த மேலடுக்கில் சுழற்சியானது தற்போதைய நிலையில் வலுப்பெற்றிருக்கிறது. நேற்றைய நிலையில் வெப்பம் உயர சுழற்சி வலுப்பெற்றது. அதாவது சூரிய உதயத்திற்கு பிந்தைய நிலையில் சுழற்சியானது வலுப்பெற்றது. இப்போது வெப்ப மிகுந்த நீராவி மிகுந்த காற்று இணைப்பு கிடைக்க தொடங்கியிருப்பதன் காரணமாகவும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாகவும் அரபிக்கடல் மேற்கு காற்றும் தற்போது இணைப்பு கிடைக்க தொடங்கியிருப்பதன் காரணமாகவும் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. சுழற்சியும் வலுப்பெற்று மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் வலுப்பெற்று இது வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பாக இருக்கிறது. நாம் முந்தைய விளக்கங்களில் எதிர்பார்த்த வானிலை நகர்வுகள் வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது தற்போது நீடிக்கும் இந்த மேலடுக்கில் நீடிக்கும் சுழற்சியானது கீழடுக்குடன் படிப்படியாக அவ்வப்போது இணையத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் அது மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி திரும்ப மேலடுக்கில் வலு குறைந்து மீண்டும் அதிகாலை காலை நேரங்களில் வலுமிகுந்து ஒரு கட்டத்தில் தெற்கு தென்மேற்கு காற்றினுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி அதிக அளவிலான வங்கக்கடல் நீராவி மற்றும் தென்கிழக்கு கிழக்கு திசை காற்றினுடைய இணைப்புகள் அவ்வப்போது கிடைக்க தொடங்கி ஒரு கட்டத்தில் வலுப்பெற்று இது வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதியில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் நோக்கி, அதாவது அந்தமான் கடல் பகுதி நோக்கி நகர்ந்து ஒரு தீவிர நிகழ்வாக வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மியான்மர் நோக்கி நகரவோ அல்லது தெற்காசிய வடகிழக்கு நாடுகள் நோக்கி, தாய்லாந்து அல்லது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நோக்கி நகரவோ வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த வகையில் வரும் 24, 25 முதல் இந்த தீவிர நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதியை கடந்து வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவக்காற்றினை துவக்க இருக்கிறது என்பதே நமது முந்தைய விளக்கங்களின் சுருக்கமாகும். அதுவே தற்போதைய நிலையிலும் தொடர்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகள் தற்போது முதலே, அதாவது இன்று அதிகாலை 3 மணி தொடங்கிய ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளை சார்ந்த உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி உள்ளது. அதே போல டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட
முழுமையாகவே மேகமூட்டம் நிறைந்திருக்கிறது, வலுவான மேகமூட்டம் நிறைந்திருக்கிறது. இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவும் தொடங்கி இருக்கிறது. இதே நிலை அடுத்து வரக்கூடிய தற்போது முதலே அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கக்கூடும் அல்லது தற்போதைய மழைப்பொழிவு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் ஏற்படக்கூடும் என்ற நிலை இன்றைக்கான அதிகாலை மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். டெல்டா மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று காலை மழைப்பொழிவு சற்று வலுவுடன் ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று காலை நேரத்தில் இருக்கக்கூடும். இந்த நிலையில் இன்றைய காலை மழைப்பொழிவு நகர சுழற்சி சற்றே வலுப்பெற்று வடகடலோர பகுதிகள் வட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் சார்ந்த கடல் பகுதிகள் சற்று நகர்வினை அல்லது விரிவடைந்து மழைப்பொழிவை இன்று பிற்பகல் வாக்கில் மேலும் தீவிரமடையக்கூடும். அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று பரப்பில் கூடிய வலுவுடன் கூடிய வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படக்கூடும். இந்த முறை சற்று பரப்பில் விரிவடைந்த மழைப்பொழிவாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவு பரப்பில் மிகவும் அதிகரித்த மழைப்பொழிவு, வழக்கத்தை விட அதிகரித்த மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பரப்பில் கூடிய வழக்கத்தை விட வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளிலும் இன்று காலை தொடங்கிய மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகல்களுக்கு பின்பு வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே போல வடகடலோர மாவட்டங்களில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பரவலாகும், மழைப்பொழிவும் தீவிரமடையும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அநேக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் டெல்டா மாவட்டங்களில் அநேக டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் வரையிலான அநேக டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர் என இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மாலை இரவு மழைப்பொழிவிற்கும் இந்த நிலையில் வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் மாலை இரவு மழைப்பொழிவு வடக்கு மாவட்டங்களில் சற்று வலுவடையக்கூடும். அதாவது திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கும் இன்று மழைப்பொழிவு நீட்சி அடைகிறது, வலுவடைகிறது என்ற நிலை காணப்படுகிறது. மத்திய மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை வழக்கம் போல மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே வலுவுடன் நீடிக்கும். ஒரு சில இடங்களில் மழை மறைவு ஏற்படலாம். இருப்பினும் இன்றைய நிலையில் திருச்சிராப்பள்ளி, கரூர், திருப்பூர் மாவட்டங்களை சார்ந்து சற்று பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் சார்ந்து பரப்பில் கூடிய நேற்றை விட சற்று மேம்பட்ட மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளை முதல் மழைப்பொழிவு நிச்சயமாக தீவிரமடைய இருக்கிறது, வலுவடைய இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் உள்ளடங்கும். மற்றும் கரூர், சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கனமழைக்கும்
ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, குமரி, நெல்லை, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த இடத்தில் தெற்கு மாவட்டங்களில் நாளை அல்லது நாளை மறுநாள் நல்ல மழைப்பொழிவு, அதிக கனமழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்ளன. அது நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் 18, 19 தேதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக நம் முன்னரே எதிர்பார்த்ததுதான் இந்த சுற்றில் வரும் 21ஆம் தேதி வரை தொடரக்கூடிய இந்த மழை சுற்றில் அதிகப்படியான மழைப்பொழிவை தெற்கு மாவட்டங்களும், 2ஆம் இடத்தில் டெல்டா மாவட்டங்களும், அதே நிலையில் கிட்டத்தட்ட அதே நிலையில் 3வது இடத்தை பெறக்கூடிய மாவட்டங்களாக மத்திய மாவட்டங்கள் அல்லது மத்திய மேற்கு மாவட்டங்கள் அமையக்கூடும். இதற்கு கிட்டத்தட்ட மற்ற மாவட்டங்களிலும், வடக்கு உள் மாவட்டங்களிலும், வடக்கு மாவட்டங்களிலும், வடகடலோர மாவட்டங்களிலும் தீவிரமடைய கடைசியாக 19, 20 இந்த தேதிகளில் வலுவான மழைப்பொழிவுகளை பெறக்கூடிய மாவட்டங்களாக அது வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரையிலான அந்த வடக்கு உள் மாவட்டங்களில் இந்த 18, 19, 20 இந்த தேதிகளில் கூடுதல் பரப்பில் வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதை நாம் முந்தைய அறிவிப்புகளிலும் அதையே தான் கூறி வருகின்றோம். தற்போதைய நிலையிலும் இந்த விளக்கம் இன்றைய நிலையில் தொடர்கிறது. முந்தைய விளக்கங்களை தெரிவித்த அதே நிலைப்பாடுதான் இன்றைய நிலையிலும் நம் வானிலை அமைப்பை நாம் உற்று நோக்கையில் தற்போதைய ரேடார் தரவுகளின் அடிப்படையில் இன்றைய நிலையிலும் வரும் 21ஆம் தேதி வரை தீவிர மழைப்பொழிவு ஏற்பட இருக்கிறது. இது நாம் தொடர்ந்து கூறி வருகின்றோம். வங்கக்கடல் புயல் நிகழ்வு பற்றியும் நமது முந்தைய விளக்கங்களில் அவ்வப்போது வாய்ப்புகளுக்கு, அந்த புயல் நிகழ்வுக்கான வாய்ப்புகள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன். புயலாக மாறுகிறதோ இல்லையோ ஒரு தீவிர நிகழ்வாக மாறி அது மியான்மர் அல்லது வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நோக்கி நகரும் என்பது உறுதி. இதுவே வரும் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி வரையிலான வானிலை நகர்வாக இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் உறுதிப்படுத்துகிறோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இதுவரை இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.